Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல்ல நம்ம 12th காமர்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 6 2 மார்க் 6 3 மார்க் குறைஞ்சபட்சம் 6 5 மார்க் சம்டைம்ஸ் 7 5 மார்க் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்பிக்கையோட அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் 1 மார்க்கில் எல்லா சாப்டர்லேயும் புக் பேக் 1 மார்க் தரவாக இருந்தீங்கன்னாவே 15லேருந்து 16 17 மார்க் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 மார்க் கொஷினை தரவு பண்ணிக்கிறங்க. நமக்கு 3லேருந்து ஒரு 4 1 மார்க் கொஷின் மட்டும்தான் இன்டீரியராக க்ரியேட்டிவாக கேட்பாங்களே தவிர மற்றது எல்லாமே புக் பேக்லேருந்து தான் வரும். ஸோ புக் பேக் 1 மார்க்கில் தரவாக இருங்க. இப்போ 2 மார்க்கில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ கொஷின் நம்பர் 21 நம்ம சொன்னது இல்லை. 22 வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் 23 வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் அ டிமேட் அக்கௌண்ட் நம்ம சொன்ன கொஷின். கொஷின் நம்பர் 24 வாட் இஸ் மென்ட் பை போச்சிங் நம்ம சொன்னது. கொஷின் நம்பர் 25 வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட் டு சேஃப்டி நம்ம சொன்னது. கொஷின் நம்பர் 28 லிஸ்ட் டவுன் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம சொன்ன கொஷின். கொஷின் நம்பர் 29 வாட் இஸ் போனஸ் ஷேர்ஸ் நம்ம சொன்ன கொஷின். இந்த கிரியேட்டிவ் கொஷின் மட்டும் நமக்கு கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 6 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 6 × 2 12 மார்க் எடுத்துடலாம். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 31 டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். 33 வாட் டு யூ மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். 35 எக்ஸ்பிளைன் த மெம்பர்ஸ் ஆஃப் த கன்சியூமர் நேஷனல் கமிஷன். State the branches of new economic policy. Question number 36. Then 37 define endorsement. 38 Fabian entrepreneur. 6 3 மார்க் கொஷின் வந்திருக்குது. கம்பல்சரி மட்டும் சரியா இல்லை. அப்போ 6 கொஷின் அட்டன் பண்ணலாம். 6 × 3 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 41ல் ஏ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டும் பி டிஸ்கஸ் அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். இப்போ 2ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 42ல் ஏ மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கான அந்த டிஃப்ரென்ஸு. பியுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான், டியூட்டிஸ் ஆஃப் அ கன்சியூமர்ஸ். ஏயும் நம்ம சொன்னதான், பியும் நம்ம சொன்னதான். இதில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். 43ல் ஏ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நம்ம சொன்னது. பி மைக்ரோ என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம சொன்னதில்லை. அப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ ஏ அட்டன் பண்ணிடலாம். 44ல் ஏ நம்ம சொன்னது கிடையாது, பட் பி நம்ம சொன்னது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். அப்புறம் 45ல் ஏ நம்ம சொன்னது கிடையாது, பி குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம சொன்னது. 46ல் ஏ கொஸ்டின் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக் நம்ம சொன்னது, பட் பி கொஸ்டின் நம்ம சொன்னதில்லை. அப்போ ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். 47ல் ஏ நம்ம சொன்னதில்லை, பட் பி வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். இப்போ அதுவும் அட்டன் பண்ணி அப்போ 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம அட்டன் பண்ண முடியாதது அப்படின்னு பார்த்தோன்னா 2 மார்க்கில் கம்பல்சரி, 3 மார்க்கில் கம்பல்சரி. அப்போ ஒரு 5 மார்க் போயிட்டா கூட 1 மார்க் கொஷின் நம்ம ஒரு 3 மார்க் கம்பல்சரி, இது ஒரு 3 மார்க் க்ரியேட்டிவாக கேட்டால் கூட ஒரு 8 மார்க் போயிடுச்சுன்னா கூட 90க்கு 82 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 100க்கு 92 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ தயவு செஞ்சு போய் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே போய் படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? Thank you.